ஆரம்பகால விசுவாசிகளுக்கு தெரியும். அவர் ஆரம்ப காலத்தில் இருந்த அந்த வேலையை விட்டு முழுமையாக என்ன செய்தார்? ஊழியத்துக்கு தன்னை அர்ப்பணித்து குடும்பமாக என்ன செய்தார்? அவர் ஊழியம் செய்தார். அது சொல்ல வேண்டுமானால் சொல்லிக்கொண்டே போகலாம். ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், அவரால் நன்மையை பெற்றவர்கள், அவர் மூலமாக ஜெபித்து சுகத்தை பெற்றவர்கள், ஆவிக்குரிய ஆசீர்வாதம் மாத்திரமல்ல, உலக பிரகாரமாகவும் அவர் இந்த நாளில் நம்மிடத்தில் காணப்படவில்லை. இந்த கிரேஸ் சபையின் தலைமை போதகர் இன்று நம்மிடத்தில் இல்லை. அவர்கள் மூலமாக வளர்க்கப்பட்டவர்கள் நாங்கள் நடத்துதல் மூலமாக நாம் இங்கே அவர் அன்பின் நிமித்தமாக என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். எதையும் பொருட்படுத்தாமல் அவருடைய அந்த அன்பை கனப்படுத்தி இந்த நாளில் அவருக்காக இங்கே இருக்கிறோம். காரணம் என்ன சொன்னா, அவர் அங்கே விசாரிக்கிறவராய் அங்கே இருப்பார். அது விசுவாசி இன்று நம்மிடத்துல இல்லை. அவர் தேவனுடைய சமூகத்தில் அவர் இருக்கிறார். அதை நினைவு கூறும்படியாக ஆனாலும் தேவ ஊழியக்காரரை ஆண்டவர் கனப்படுத்துகிறார். முழுமையாக ஒப்பு கொடுத்து அவருக்காக ஊழியம் செய்கிறவரை ஆண்டவர் செய்கிறார், கனப்படுத்துகிறார். விட்டு தன்னுடைய மனைவி 3 பிள்ளைகளோடு வளர்ச்சி அடையாத ஒன்றுக்கும் பயன் தராத இடத்துல எம்ஜிஆர் நகரம் சரி, பாரத் நகரம் சரி, அங்கே இருக்கிற திருநகர் பகுதி தான் இல்லாத நிலையில தன்னுடைய ஊழிய அதன் மூலமாய் பார்க்க வேண்டும். யாரை கொடுத்தது அவர் செய்யல, தன்னை முழுமையாய் அர்ப்பணித்து எல்லாவற்றையும் விட்டு, கால கூட ஒரு வசனம் பார்த்தோம், என்னை பின்பற்றுகிறவன் எல்லாவற்றையும் விட்டு என்னிடத்தை பின்பற்ற கடவன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. தனக்குரிய லாபமாய் தோன்றுகிற பயணித்தார். இது ஆரம்ப கால ஒன்று. அப்படியாக அவருடைய ஊழியங்கள் காணப்பட்டு இன்று வரையிலும் நம்ம தெரிந்து காண முடியும். காலையில சாட்சிகள் சொன்னார்கள். அநேக விசுவாசிகள் கண்ணீரோட, யாருக்குமே கண்ணீர் இல்லாம சாட்சி வரல. ஒரு வீட்டில் பிரவேசிக்கும் பொழுது அங்க இருக்கா இல்லையா என்பதை அவர் பார்க்கறது இல்லை. அவர்களுக்கு சொன்னது, நான் இது கால் சட்டை மட்டும் தான் போட்டிருக்கேன், மேலே சட்டை போடலை. அந்த டைம்ல எனக்கு சொன்னது, எதை எதிர்பார்த்து ஒருவருக்கு சுவிசேஷத்தை சொல்லவில்லை, ஆத்துமாவை சொன்னார் அவருடைய ஊழியத்தின் மூலமாக. அவர் எதை எதிர்பார்த்து என்ன செய்ய எதிர்பார்த்து இருந்தால் இந்த ஊழியத்துக்கு அவர் வந்திருக்க மாட்டார். இந்த உலகத்தவர்களை போல செழிப்போடு வாழ வேண்டும் நினைத்திருந்தால் ரூபாய் இல்லை. அப்போ அவர் பைபிள் எடுத்துட்டு வெளியே போன விசிட்டிங் போனா அது கிடைச்சிடும், அது மேலேயே கிடைக்கும். ஆனால் அது செய்யல. அவர் என்ன செய்தார்? அந்த 20 ரூபாய்க்காக முட்டி போட்டு ஜெபம் பண்ணார். ஆண்டவரை, நீர் அதை கொடுக்கணும், நான் எங்கேயும் போக மாட்டேன். அதை பெற்றுக்கொண்டார். சாட்சி பாருங்க. இது எதை உயிர்ப்பிக்கிறது? உனக்கு தேவை என்று வரும் பொழுது நீ மற்றவர்களை நாடி போகாத, நீ தேவனிடத்துல கேளு. அவர் சொல்வாரு, நீ பிள்ளைகள் அதை அறிந்து கொள்வார்கள் அப்படின்னு சொல்லுவார். நீ போய் பார்த்து உன் பிள்ளைகள் அதை அறிந்து கொள்வார்கள் அப்படின்னு சொல்லுவார்.